Hello students, this video is prepared for Tamil Nadu 12th standard zoology students. In your book, you will find Unit 4, Chapter 9 deals with applications of biotechnology. In that, applications in medicine. இதுல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து recombinant vaccines. இதை prepare பண்ணது Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. Recombinant vaccines la types of vaccines பத்தி பார்க்க போறோம். Vaccine அப்படிங்கிறது என்ன? Vaccine அப்படிங்கிறது தடுப்பூசி. இந்த தடுப்பூசி உடல்ல செலுத்துறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அந்த எதிர்ப்பு சக்தி அந்த பர்டிகுலர் வைரஸ் அல்லது பாக்டீரியா இருக்கு இல்லையா, பேத்தோஜன், அதற்கு எகெயின்ஸ்டா தான் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இதுதான் வேக்சின் அப்படிங்கிறது, தடுப்பூசி அப்படிங்கிறது. இந்த தடுப்பூசியை முதல்ல கண்டுபிடிச்சது ஜென்னர் அப்படிங்கிறவர். சோ ட்ரெடிஷனல் வேக்சின் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. எந்த வியாதிக்காக? ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை அப்படிங்கிறோம். இந்த பெரியம்மை எனக்கூடிய வியாதி இப்ப எங்கேயும் கிடையாது. இது முழுக்க ஒழிக்கப்பட்ட ஒரு வியாதி. எப்படி ஒழிச்சாங்க? இதே மாதிரி வேக்சின்ஸ எல்லாருக்கும் கொடுத்து இது ஒழிக்கப்பட்டிருக்கு. இந்த லூயி பாஸ்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த வேக்சின் அப்படிங்கிற டேர்ம் கொண்டு வந்தாரு. இந்த பிகினிங் ஹோல் வைரஸ் அல்லது பாக்டீரியா இத எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் குவான்டிட்டியில ஒரு ஹெல்தி பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் குவான்டிட்டி அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த வைரஸோ பாக்டீரியாவோ ஆன்டிஜனாக செயல்படுது. அந்த ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டா நம்ம இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணும். எதை? ஆன்டிபாடிஸ். அப்படி ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா we say இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுச்சு, தடுப்பு சக்தி டெவலப் ஆயிடுச்சுங்கிறோம். அப்போ அதே வைரஸ் அல்லது பாக்டீரியா நேச்சுரல் சோர்சஸ் வழியா உள்ள வரும் போது இந்த ஆன்டிபாடி குவிக்கா ப்ரொடியூஸ் ஆகி அந்த வியாதியை டெவலப் ஆகாம தடுத்து நிறுத்துது. அதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் வேக்சினேஷன். அண்ட் இத ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னு குறிப்பிடுறோம். பட் இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. எதுல? இந்த ட்ரெடிஷனல் வேக்சின்ல ஹோல் வைரஸ் அல்லது பாக்டீரியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பேத்தோஜன் வைரஸ் அல்லது பாக்டீரியாவே இட் கேன் காஸ் த டிசீஸ் அண்ட் டெத். சோ இந்த ரிஸ்க் இருக்கு. அதனால தான் லைவ் அட்டன்யூவேட்டட் வேக்சின்ஸை டெவலப் பண்ணாங்க. அடுத்ததான் அட்டன்யூவேட்டட் அப்படின்னா வீக்கண்ட் அர்த்தம், வீக் ஆயிடுது. எப்படி அந்த பேத்தோஜன் வைரஸ் அல்லது பாக்டீரியாவை வீக்காக அந்த வீரியத்தை செயலிழக்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டா பை ரிப்பீட்டட் கல்ச்சரிங். சோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ ரிப்பீட்டடா லேபரேட்டரியில கல்ச்சர் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷன் கல்ச்சர் பண்ணும் போது அதனுடைய வீரியம் இழந்து அது வீக்கா இருக்கும். அப்படிப்பட்ட வீக்கண்ட் பேத்தோஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இட் கேனாட் மல்டிப்ளை இன்சைட் த பாடி. பட் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகும், பட் அந்த வியாதியை உண்டாக்காது. சோ இது கொஞ்சம் சேஃப். இது எந்தெந்த வியாதிகளுக்கு, நோய்களுக்கு இந்த லைவ் அட்டன்யூவேட்டட் வேக்சின்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா MMR, மீசல்ஸ்ங்கிறது தட்டம்மை, மம்ஸ் அப்படிங்கிறது கழுத்துல வரக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது, ருபல்லாங்கிறது ஜெர்மன் மீசல்ஸ். இது எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. குழந்தை பருவத்திலேயே MMR வேக்சின் ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால
இந்த மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா இதெல்லாம் வராமல் தடுக்கப்படுது. இதெல்லாம வைரஸ்னால வரக்கூடியது. அதே மாதிரி போலியோ அப்படிங்கறதும் வைரஸ்னால வரக்கூடியது. உலகம் முழுக்க இப்போ குழந்தைகளுக்கு கம்பல்சரியா ஃப்ரீயா ஓபிவி கொடுக்கறாங்க, ஓரல் போலியோ வேக்சின். போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறாங்க இல்லையா? இது இந்த போலியோவை தடுக்குது. போலியோ எனக்கூடிய வைரஸ் தாக்குச்சுன்னா, அதாவது இந்த இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு தாக்குச்சுன்னா, அந்த குழந்தைகளுக்கு கால்கள் நடக்க முடியாம போயிடுது. கால் அப்படியே வீக்கன் ஆகி அந்த குழந்தை நடக்க முடியாம போகும். இத கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டியிருக்காங்க. இப்போ எப்படி? பை மாஸ் வேக்சினேஷன் தான். அதே மாதிரி பிசிஜி, பிங்கிறது பேசிலஸ், பேசிலஸ்னா பாக்டீரியா ஆஃப் கால்மெட் அண்ட் கரீன். இது எதற்காக பிசிஜி கொடுக்கறாங்க அப்படின்னா, காச நோய்க்கு எகென்ஸ்டா, டியூபர்குலோசிஸ் காச நோய்க்கு எகென்ஸ்டா பிசிஜி வேக்சினை கொடுக்கறாங்க. இது பாக்டீரியல் வைரஸ், பாக்டீரியல் டிசீஸ் இது பிசிஜி அப்படிங்கிறது. பட் எம்எம்ஆர், ஓபிவி இதெல்லாம் வைரல் வேக்சின்ஸ். இது லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின் எனப்படுது. லாஸ்ட் ஸ்லைட்ல லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சினை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப மூன்றாவதாக இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, அது லைவ், அதாவது லிவிங் பேத்தோஜன் இருக்கும், அதை வேக்சினா பயன்படுத்துறாங்க. இங்க இட் இஸ் கில்டு. எப்படி கில் பண்றாங்க? ஹீட் அப்ளை பண்ணியோ அல்லது ஃபார்மலின் போன்ற கெமிக்கல்ஸை அப்ளை பண்ணியோ அந்த பேத்தோஜன் இஸ் இன்ஆக்டிவேட்டட் ஆர் கில்டு. அப்புறம் அதை வேக்சினா யூஸ் பண்றாங்க. அப்படி கில்டு பேத்தோஜனா இருந்தாலும் அது ஹெல்தி பர்சனுடைய உடல்ல செலுத்தினால் அக்வயர்டு இம்யூனிட்டியை, எதிர்ப்பு சக்தியை அது தூண்டிவிட முடியும். பட் என்ன அட்வான்டேஜ்? உள்ள செலுத்தினா அந்த இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்தாலும் கூட அந்த பர்சன்ல அது மல்டிப்ளை ஆக முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி கில்டு. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் இருக்கு இல்லையா, அதை ஒரே ஒரு முறை செலுத்தினா போதாது. ஒன்றுக்கு மேற்பட்ட டோசஸ் தேவைப்படுது. அது பூஸ்டர் டோசஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் இரண்டாவது அல்லது அதற்கு மேற்பட்ட டோசஸுக்கும் இடையில இடைவெளி உண்டு. சோ ஒரு டோஸ் கொடுத்த பிறகு சில மாதங்கள் கழித்தோ சில வருடங்கள் கழித்தோ அதே பேத்தோஜனை மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் ஆஸ் a வேக்சின். இதற்கு பூஸ்டர் டோசஸ் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, மஞ்சள் காமாலை உண்டாக்கக்கூடியது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். அது மாதிரி ஆன்டி ராபிஸ் வேக்சின், நாய்க்கடி மருந்து அப்படிங்கிறோம். ஸோ நாய் கடிச்சதுன்னா உடனே டாக்டர் வந்து ஆன்டி ராபிஸ் வேக்சினை கொடுப்பாங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் அப்புறம் ராபிஸ் இதெல்லாம் வைரஸ்னால உண்டாக்கக்கூடிய நோய்கள். பட் டிபிடி இது ட்ரிபிள் ஆன்டிஜன்ங்கிறோம், டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். டிபிடி அப்படிங்கிறது பாக்டீரியானால உண்டாக்கக்கூடியது. டிபிடி அப்படிங்கிறது டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். இது பாக்டீரியல் டிசீசஸ், பாக்டீரியானால உண்டாகக்கூடிய நோய்கள். அதே போல காலரா, காலராவும் பாக்டீரியல் டிசீஸ் தான். அடுத்தது ரீகாம்பினன்ட் வேக்சின். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக வேக்சினை ப்ரிப்பேர் பண்றது. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியினுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியா உயிரோட இருக்கும், ஆனா நோயை உண்டாக்க முடியாது. எப்படி அது? பிகாஸ் இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அதனுடைய டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ
ஜீனோம் இருக்கு இல்லையா, ஜெனடிக் மெட்டீரியல், அதை மாடிஃபை பண்ணிடுறாங்க. சோ இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், பட் லைவா இருக்கும். லைவ் இதை வேக்சினா யூஸ் பண்ணக்கூடியது ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் என்று குறிப்பிடுறோம். அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். அட்டெனுவேட்டட் ஏற்கனவே சொன்ன இன்ஆக்டிவேட்டட் அர்த்தம். இங்க இன்ஆக்டிவேஷன் எப்படி பண்றாங்க? நாட் பை கில்லிங், இது லைவ், பட் அதனுடைய ஜீனோம் ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் மாடிஃபைடு. அந்த ஹோல் பேத்தோஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. அதனுடைய ஒரு பகுதி ஆன்டிஜன் ஆக பயன்படக்கூடிய அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியா ஒரு பகுதி மட்டுமே யூஸ் பண்ண முடியும். இதை சப் யூனிட் வேக்சின் என்று சொல்றோம். சோ புரோட்டீன், பெப்டைடு, டிஎன்ஏ, இதுல அந்த பேத்தோஜன்ல உள்ள புரோட்டீனையோ பெப்டைடையோ டிஎன்ஏவோ ஒரு சப் யூனிட், அது ஹோல் ஆர்கானிசம் கிடையாது இது. சோ அதை மட்டுமே ஆன்டிஜனாக வேக்சினாக உடல்ல செலுத்த முடியும். இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. என்னுடைய அட்வான்டேஜ் என்ன? பியூரிட்டி இன் ப்ரிப்பரேஷன், ஸ்டெபிலிட்டி, சேஃப், ரொம்ப சேஃப் இது. ரீகாம்பினன்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், இத இந்த சப் யூனிட் வேக்சின்ங்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸினுடைய சர்ஃபேஸ்ல உள்ள ஒரு ஆன்டிஜன், இதற்குரிய ஜீனை எடுத்து குளோன் பண்றோம். எதுல? ஈஸ்ட் செல்லுல. ஈஸ்ட் செல் சக்காரோமைசிஸ் செரிவிசியே. இந்த சக்காரோமைசிஸ் செரிவிசியே ஈஸ்ட் செல் வந்து யூகாரியோட்டிக் செல். இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, சர்ஃபேஸ் ஆன்டிஜனை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க வேக்சினா அப்படிங்கறத தான் இங்க டயக்ராமேட்டிக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப இங்க காமிச்சிருக்கிறது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இதெல்லாம் டயக்ராமேட்டிக். இது வைரல் டிஎன்ஏ. அதிலிருந்து அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அதற்குரிய ஜீனை மட்டும் ஐசோலேட் பண்றாங்க. So this gene from virus is responsible for coding surface antigen. So அந்த ஜீனை ஐசோலேட் பண்றாங்க. இது வந்து ஈகோலை போன்ற பாக்டீரியம். You know that பாக்டீரியால எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு, அதுக்கு பிளாஸ்மிட் அப்படின்னு பெயர். அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமா அதை கட் பண்ணிடுறது. கட் பண்ணா கிடைக்கிற கேப்ல இந்த ஐசோலேட் பண்ண ஜீன் இருக்கு இல்லையா, வைரல் ஜீன், அதை இங்க இன்சர்ட் பண்றோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட். சோ ஏன் இதை ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்னு சொல்றோம்? பிகாஸ் இது பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஃப்ரம் பாக்டீரியா, இது வைரல் டிஎன்ஏ ஃப்ரம் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இந்த ஜீனானது இட் கோட்ஸ் ஃபார் சர்ஃபேஸ் ஆன்டிஜன். இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனை கோட் பண்ணக்கூடியது. இதை எடுத்து ஈஸ்ட் செல்லுல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இது ஈஸ்ட் செல். So yeast cell introduce பண்ணியாச்சுன்னா this becomes a recombinant yeast cell. இந்த recombinant yeast cell fermentation tankல, fermentation chamberல கல்ச்சர் பண்றோம். கல்ச்சர் பண்ணா thousands of yeast cells மல்டிப்ளை ஆகுது. இது அப்படி மல்டிப்ளை ஆகும்போது ஒவ்வொரு ஈஸ்ட் செல்லும் அதுல உள்ள இந்த recombinant plasmid இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஜீன் அது எக்ஸ்பிரஸ் ஆகி சர்ஃபேஸ் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அந்த ஈஸ்ட் செல்லில் இருந்து இந்த
ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், அதாவது சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு உள்ள வேக்சினை ஐசோலேட் பண்றாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி அதை பாட்டில்ல அடைச்சு அது மார்க்கெட்டுக்கு வருது. இதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். இது ஒரு சப்யூனிட் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டயக்ராம் இது. போன ஸ்லைட்ல recombinant hepatitis B vaccine as a subunit vaccine எப்படி ஈஸ்ட் செல்லுல ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத விளக்கி இருந்தேன். இந்த recombinant vaccine for hepatitis B இதான் first synthetic vaccine produced in year 1997. இந்தியால இது ரீகாம்பிவேக்ஸ் என்றும் என்ஜெரிக்ஸ் பி என்றும் இந்த பிராண்ட் நேம்ல மெடிக்கல் ஷாப்புக்கு வருது. இந்தியா இஸ் த 4th country in the production of indigenous நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்றது indigenous hepatitis B vaccine ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா இஸ் த 4th country. First 3 countries வந்து USA, France and Belgium. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது DNA வேக்சின். DNA வேக்சினா 1990ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. This is a நாவல்னா புதுமையான நாவல் அப்ரோச், ஒரு புதுமையான முயற்சி. The immune response of the body is stimulated by a DNA molecule. இந்த DNA molecule வேக்சினா பயன்படுத்தும் போது அது இம்யூன் ரெஸ்பான்ஸ், எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எப்படி அப்படிங்கறது தான் இங்க விளக்குறோம். அதாவது DNA வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் a gene coding for antigenic protein. எந்த வைரஸ் அல்லது பாக்டீரியா அல்லது வேற ஏதாவது பேத்தஜன் அதனுடைய புரோட்டீன் ஆன்டிஜனா பயன்படுதோ அந்த புரோட்டீனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு இல்லையா, அதாவது டிஎன்ஏ, ஜீன் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ, அதை ஐசோலேட் பண்ணிடுறாங்க. ஐசோலேட் பண்ணி இத பிளாஸ்மிட்ல, பாக்டீரியல் பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்ணி ஒரு ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிடை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிடை அதற்கு உரிய செல்ஸ், சூட்டபிள் செல்ல தேர்ந்தெடுத்து, அது யூகேரியோட்டிக் செல்லா இருக்கலாம், பாக்டீரியல் செல்ஸா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்டிகுலர் வேக்சின். எந்த வைரஸா பாக்டீரியா எதுல இருந்து எடுக்கிறோம்ங்கிறத பொறுத்து இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட அந்த செல்லுக்குள்ள, பாக்டீரியல் செல்லோ அல்லது யூகேரியோட்டிக் செல்லோ, அதுல கல்ச்சர் பண்றாங்க. அதுல இன்சர்ட் பண்ணி இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிஜெனிக் மாலிக்யூல்ஸ். இப்போ இந்த ஆன்டிஜெனிக் மாலிகூல்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, இன்ஜெக்ஷனாகவோ மருந்தாகவோ கொடுக்கும் போது ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்படி ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இத டிஎன்ஏ வேக்சின் என்று குறிப்பிடுறோம். இந்த டிஎன்ஏ வேக்சின் cannot cause the disease. ஏன்? இது வெறும் டிஎன்ஏ மட்டும்தான், அதனால இது ரொம்ப சேஃப். இது ஒரு வேக்சினா இன்ஜெக்ட் பண்ணும் போதோ உள்ள செலுத்தும் போதோ இது அந்த டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் சுத்தமா கிடையாது. அதனால இட் இஸ் வெரி சேஃப். இந்த டிஎன்ஏ வேக்சின் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல, இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன டிசீசஸுக்கு? ஹெச்ஐவி. ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஹியூமன் இம்யூன் டெஃபிஷியன்சி வைரஸ். ஹெச்ஐவி காசஸ் எய்ட்ஸ் எனக்கூடிய நோய். அதே போல இன்ஃப்ளூயன்சா வைரஸ், மலேரியா. மலேரியா காய்ச்சல் வந்து வைரஸோ பாக்டீரியானாலேயோ உண்டாகக்கூடியதில்லை. இந்த நோய் கிருமி வந்து ஒரு புரோட்டோசோவன், ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். இந்த மலேரியல்
பாரசைட் அப்படிங்கிறோம் இல்லையா, இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு மஸ்கிட்டோ. சோ மஸ்கிட்டோ மூலமாக பரவக்கூடிய இந்த மலேரியா, அதுக்கும் டிஎன்ஏ வேக்சினை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன ஸ்லைட்ல டிஎன்ஏ வேக்சினை பத்தி பார்த்தோம். இப்போ எடிபிள் வேக்சின், இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு டயக்ராம் மூலமாக இங்க விளக்க போறோம். இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அக்ரோபாக்டீரியம். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஹியூமன் அட்டாக் பண்றது கிடையாது, பட் இட் அட்டாக்ஸ் த பிளான்ட் செல்ஸ். அப்படி பிளான்ட் செல்ஸ்ல அட்டாக் பண்ணும் போது அதுல டியூமர் உண்டாக்குது, கட்டி. இதற்கு கிரவுன் கால் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி கட்டியை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா தான் அக்ரோபாக்டீரியம். இந்த அக்ரோபாக்டீரியத்துல இது பாக்டீரியல் குரோமோசோம், இது ஒரு பிளாஸ்மிட். இதுக்கு டிஐ பிளாஸ்மிட் என்ற பெயர். டிஐ அப்படிங்கிறது டியூமர் இன்டியூசிங் அப்படிங்கறத குறிக்கும். சோ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் டிடிஎன்ஏங்கிறோம், டிரான்ஸ்பர் டிஎன்ஏ. சோ இந்த அக்ரோபாக்டீரியம் ஒரு பிளான்ட் செல்லுல அட்டாக் பண்ணும்போது அந்த டிடிஎன்ஏ இஸ் டிரான்ஸ்பர்டு. இந்த டிடிஎன்ஏ இஸ் டிரான்ஸ்பர்டு into the plant cell. So இந்த என்டையர் பிளாஸ்மிட் அப்படியே இந்த டிடிஎன்ஏல ஆரம்பிச்சு உள்ள சேர்ந்துரும். அப்படி இந்த டிஐ பிளாஸ்மிட் உள்ள வந்த உடனே என்னது, இந்த பிளான்ட் செல்ஸ் அதுல அந்த குரோமோசோம்ல இது இன்டகிரேட் ஆயிடுறதுனால அந்த பிளான்ட் செல்ஸ்ல டியூமர் அப்படிங்கிறது உண்டாகுது. இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க, கிரவுன் கால். இதை பயன்படுத்தி நாம எடிபிள் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றோம். அதை விளக்கக்கூடியது தான் இந்த டயக்ராம். இது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ், இது டிஐ பிளாஸ்மிட். அந்த டிஐ பிளாஸ்மிட்ல இந்த பகுதி டிடிஎன்ஏ. இந்த டிடிஎன்ஏ அந்த பகுதியை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிடலாம். அப்படி கட் பண்ண உடனே அங்க ஒரு கேப் உண்டாகும் இல்லையா, அந்த கேப்ல எந்த ஆன்டிஜனை நாம ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அந்த ஆன்டிஜனுக்கு உரிய ஜீனை இங்க இன்சர்ட் பண்றாங்க. சப்போஸ் இட் இஸ் அ வைரல் ஆன்டிஜன் அப்படின்னா அந்த வைரல் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸ்ல இருந்து அந்த ஆன்டிஜன் உண்டாக்கக்கூடிய அந்த ஜீனை ஐசோலேட் பண்ணிடுறது. So this gene is responsible for the production of that antigen. So அந்த ஜீன் அதாவது டிஎன்ஏ அதை இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணிடுறது. அப்ப இன்டகிரேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது இது ரீகாம்பினன்ட் டிஐ பிளாஸ்மிட். ஏன் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் அப்படிங்கிறோம், இந்த பகுதி பிளாஸ்மிடுக்கு சேர்ந்தது, பாக்டீரியல் பிளாஸ்மிட். இந்த பகுதி அந்த ஆன்டிஜனுக்கு உரிய ஜீன் அதாவது டிஎன்ஏ அதுக்கு சேர்ந்தது. இப்ப இதே பிளான்ட் செல்ஸ்ல இந்த அக்ரோபாக்டீரியம் மூலமாக இன்ட்ரோடியூஸ் பண்றது. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த பிளான்ட் செல் குரோமோசோம்ல போய் இது இன்டகிரேட் ஆயிடும். இப்போ இந்த பிளான்ட் செல்லுல டியூமர் உண்டாகாது. ஏன் டியூமர் உண்டாகாது? அந்த டியூமர் உண்டாக்கக்கூடிய அந்த டிடிஎன்ஏ தான் கட் பண்ணியாச்சு. பட் அதுக்கு பதிலா ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் ஜீன் இருக்கு. அதனால இந்த பிளான்ட் செல்ஸ்ல அந்த ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகும் போது அந்த அது எடிபிள் போர்ஷனா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆப்பிள்னு வச்சு, இந்த ஆப்பிள் ஃப்ரூட்டா இருக்கலாம், அல்லது கீரை மாதிரி இலையா இருக்கலாம், அல்லது கேரட் மாதிரி ரூட்டா இருக்கலாம். இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த எடிபிள் போர்ஷன்ல இந்த ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது
இப்போ மக்களுக்கு இதை ஈஸியா இந்த வேக்சினை இன்ஜெக்ஷன் மூலமாகவும் மருந்து மூலமாகவோ கொடுக்காம இந்த எடிபிள் போர்ஷனை கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிள்ல இந்த ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிள அந்த பர்சன் சாப்பிட்டால போதும் ஆன்டிஜன் உள்ள போறதுனால ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இது எடிபிள் வேக்சின் ப்ரொடக்ஷன். போன ஸ்லைட்ல டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இங்க வேர்ட்ஸ்ல போட்டிருக்கேன், அவ்வளவுதான். So edible vaccines are prepared by molecular farming using genetic engineering technique. So போன ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த மெத்தடுக்கு மாலிகுலார் ஃபார்மிங் அப்படின்னு பெயர். The gene for antigen is transferred into the plant through a vector. இங்க என்ன வெக்டார சொன்னேன் நானு? TI plasmid மூலமாக. TI plasmid எதுல இருக்கு? அக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிற அக்ரோபாக்டீரியம் பிளான்ட் அட்டாக்கிங் பாக்டீரியால இருக்கு. அதுல டிரான்ஸ்பர் டிஎன்ஏ டிடிஎன்ஏ இருக்கு. அந்த டிடிஎன்ஏ உள்ள அந்த பிளான்ட் செல்லுக்குள்ள போகும்போது டியூமர் உண்டாகுது, கிரவுன் கால். So it is a tumor inducing plasmid. அந்த டிடிஎன்ஏ பிளான்ட் செல்லுக்குள்ள போய் இன்டகிரேட் ஆயிடுதுன்னு சொன்னேன் ஹோஸ்ட் பிளான்ட்ல. மாலிகுலார் ஃபார்மிங்ல என்ன செய்யறோம்னா, இந்த டிடிஎன்ஏவை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிட்டு இட் இஸ் ரிப்ளேஸ்டு பை ஆன்டிஜன் கோடிங் ஜீன் ஆஃப் த பேத்தோஜன். Now this is a recombinant TI plasmid containing antigen coding gene. அதனால என்ன ஆகும், அந்த edible vaccine ப்ரொடியூஸ் பண்ணலாம். So இந்த edible vaccine productionல recombinant bacterium, agrobacterium infects the selected plant. So அந்த plant வந்து இப்போ transgenic plant அப்படிங்கிறோம். Transgenic plant என்ன? Normally it will not contain that antigen producing gene. அந்த antigen producing gene வழக்கமா இந்த plantல இருக்காது. பட் அந்த பிளான்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் த்ரூ அக்ரோபாக்டீரியம் டிஐ பிளாஸ்மிட வச்சு. அதனால இந்த பிளான்ட் என்ன சொல்றோம்? டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த ஆன்டிஜன் கோடிங் ஜீன் இருக்கு இல்லையா, அது போய் ஜீனோம்ல இன்டகிரேட் ஆயிடுது. ஸோ அந்த பிளான்ட்ல ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. அது எடிபிள் வேக்சினாக பயன்படுது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ அந்த எடிபிள் போர்ஷனை சாப்பிடும் போது ஆன்டிஜன் உள்ள போய் அந்த பர்சன்ல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஆன்டிபாடி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இம்யூன் சிஸ்டம். இந்த எடிபிள் வேக்சின்ஸ் ஸ்டிமுலேட் போத் செல் மீடியேட்டட் அண்ட் ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இந்த செல் மீடியேட்டட்னா என்ன, ஹியூமோரல் மீடியேட்டட்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இத பத்தி இன்னொரு வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப at present edible vaccines are produced for human and animal diseases. மெயினா அனிமல் டிசீசஸ்க்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த எடிபிள் வேக்சினை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படிங்கிறது கேட்டில் ஆடு மாடுகள்ல வரக்கூடியது. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு எடிபிள் வேக்சினை தடுப்பூசியா பயன்படுத்துறாங்க. தடுப்பூசினா ஊசி போடுறது இல்ல, இது எடிபிள் பார்ட்ல
அந்த ஆன்டிஜன் இருக்கு, அதனால அது உள்ள போனோடனே ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது, இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் மீசல்ஸ், காலரா, ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். அதாவது மீசல்ஸ்ங்கிறத தட்டம்மைன்னு சொன்னேன், காலரா வியாதி தெரியும் உங்களுக்கு, ஹெப்படைட்டிஸ்ங்கிறது மஞ்சள் காமாலை. இதற்கு இந்த நோய்களை தடுப்பதற்கு எடிபிள் வேக்சின்ஸை யூஸ் பண்றாங்க. Please subscribe our channel. எங்க சேனலுக்கு பேர் சிவசக்தி அண்ணாமலை. Thank you for watching. இந்த வீடியோவுக்கு கீழே subscribe அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. Subscription is absolutely free. அந்த ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதலாம். It will help us to improve our video presentation. Thank you again.